மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு போல நேத்தியோட. பிகாஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த முறை பெருசா கிடைக்கல. கிடைச்சதை வச்சு அப்கமிங் என்ன அப்படின்றத நம்மளால கிளியரா ப்ரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சிருச்சு இந்த ஷெட்யூல்ல. நம்ம சுவாமியன் எல்பி சைட்ல இருந்து பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ் பேக் டு பேக். அதுவுமே லாஸ்ட் வீக் சண்டே அவங்க ஃபேன்ஸ் மீட் போனாங்க இல்லையா, அப்ப எடுத்துக்கிட்ட சில செட் ஆஃப் போட்டோஷூட் பிக்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே செம்மையா இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு எஸ்எஸ் மியூசிக் அந்த 4 o'clock வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே அவங்களுக்கு கேட்ட குவெஸ்டினா மெச்சூர்டா வந்து அழகா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சுவாமி அவர்கள் பீச் இருந்து அந்த போட்டோஷூட் பிக்சர் ஷேர் பண்ணாங்க. மேபி ஸ்ரீனி ஷேர் பண்ணது கூட அந்த போட்டோஷூட் டைம்ல ஈவன் அவருமே அந்த ஈவென்ட் போயிருந்தாங்க இல்லையா, அப்ப எடுத்துக்கிட்டு அந்த பீச் பிக்சரை கூட ஷேர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. சுவாமி அவர்களுடைய கேப்ஷன் ஆஸ் யூஷுவல் அந்த அளவுக்கு கிளியரா புரியலனாலும் ஹவு ப்ளூ வாஸ் மை ஃபர்த் அப்படின்னு ஷேர் பண்ணி அந்த போட்டோகிராஃபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வியூ போட்டோகிராஃபி. அண்ட் இந்த ஸ்டைலிஸ்ட் காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் நிறைய செலிபிரிட்டிஸ்க்குலாம் இவங்களை வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹீனா ஸ்டைல் அண்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே அந்த லாஸ்ட் பிக்சரை பார்க்கும்போது பீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு ஹாப்பியான அப்டேட்மே இருக்கு. நம்ம எல்பி சைட்ல இருந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா, மீ அமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் மை அமர் அப்படின்னு தான் படிச்சேன். அப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு அப்படின்றது தெரிய வந்துச்சு. மீ அமர் அப்படின்னா என் காதல் அப்படின்னு அர்த்தமா. அவங்களுடைய லவ் அவங்களே தான். அந்த ஹேஷ்டாக் எல்பி லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹார்ட் சிம்பிளுமே ஆஸ் யூஷுவல் அவங்க போட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாதிரி லவ்வோடவே அரவணைச்சு வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் ஒரு விஷயம் நோட் பண்ணா, அவங்க த்ரெட்ஸ்லயுமே இருக்காங்க. த்ரெட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரியே. இதுல போஸ்ட் பண்றதுலாம் அப்படி நம்ம வந்து செட் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா த்ரெட்லயுமே வந்து ஷேர் ஆகிடும். சோ போயிட்டு பார்க்கும்போது அவங்க த்ரெட்ல இருக்க விஷயம் தெரிய வந்துச்சு. த்ரெட்ல அவங்க போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிக்சரும் கூட இந்த செட் ஆஃப் போட்டோஷூட் பிக்சர்ஸ் தான். அண்ட் அதுல வந்து 30K பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ யாராவது த்ரெட்ல இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்பியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. ஈவன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல் நானுமே த்ரெட்ஸ்ல இருக்க வேணும். நீங்க நம்ம த்ரெட்ஸ் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட்ல நம்ம சேனலுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். அண்ட் நம்ம கமருதீன் இருக்காங்க இல்லையா, குமரன், அவங்களுமே சில் அப்படின்னு சொல்லிட்டு பீச் போயிருக்காங்க போல. எல்லாரும் பீச்சா போடுறாங்களே, எல்லாம் ஒரே செட்ல இருப்பாங்களோ அப்படின்லாம் கெஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் தனித்தனியா போயிட்டு சில் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சுவாமி அவர்கள் போட்டோ ஷூட், இவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு சில் பண்றாரு போல. நம்ம வந்து பீச் ஷூட்லாம் எதிர்பார்க்க முடியாது. மேபி இன் ஃபியூச்சர்ல கொண்டு வந்தா நம்ம வந்து ஹாப்பி ஆகலாம். பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் மீட் பண்றேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.